திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் இரட்டை இலை மீது தாமரை மலரும் அப்படின்ற ஒரு வார்த்தையை முன் வச்சு பேசியிருக்காங்க. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தது யாருன்னா அதிமுக தொண்டர்கள் தான். விஜயும் அவரும் ஏற்கனவே வீடியோ காலில் சந்திச்சிருக்கிறாங்க. அப்போ நேரடியாக ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு துணை முதலமைச்சர், 2 அமைச்சர்கள், 40 சீட்டு அப்படிங்கிறதெல்லாம் ஆல்மோஸ்ட் பேசி முடிஞ்ச பிறகு தான் இது எப்படியோ மேலே எடுத்துட்டு போயிடுச்சு. டெல்லியிலேருந்து வர்றார் அமித்ஷா வந்து என்ன பண்ணுறாருன்னா, நம்ம தான் ஆல்ரெடி அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், நீங்கள் எப்படி அக்ரிமெண்ட்டை மீறி போகலாம், பழுக்கு டைம் எடுத்துட்டு வந்து அதிமுக பாஜக கூட்டணியை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி என்றைக்கு உறுதியாச்சோ அன்னைக்கு அதனுடைய கதை முடிஞ்சு போச்சு. ஒருவேளை தேர்தல் 2026 தேர்தலில் திமுக ஜெயிச்சாலும் திமுக தோத்தாலும் அதிமுக இருக்காது. ஜெயிச்சாப்புல அவங்க அதிமுக கொண்டு வந்து ஆட்சி தேர்தலில் உட்கார வச்சிருவாங்களா பாஜக? தமிழ்நாட்டில் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய இடத்தை விட்டு கொடுத்தது யாரு? நீங்க தானே விட்டு கொடுத்தீங்க. அந்த இடத்தை ஏன் நீங்க கொடுத்தீங்க? ஹோம்லேண்ட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒட்டு உறவு எதுவும் இல்லை, பாஜக வேற அதிமுக வேறன்னு மக்கள் மத்தியில் ஒரு பிம்பத்தை பரப்பிய எடப்பாடி இன்னைக்கு கூட்டணி அமைச்சிருக்காரு. இன்று திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் இரட்டை இலை மீது தாமரை மலரும் அப்படின்ற ஒரு வார்த்தையை முன் வச்சு பேசியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறது? முதல்ல தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரும்னாங்க. இப்போ இரட்டை இலையின் மீது தாமரை மலரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தது யாருன்னா அதிமுக தொண்டர்கள் தான். ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணிங்கிற ஒரு கூட்டணியே ஒரு வலுக்கட்டாய கூட்டணி தான். தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுற மாதிரியான ஒரு கூட்டணியை தான் அவங்க பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ பாஜகவோடு இந்தியா முழுவதும் எந்த கட்சி கூட்டணி வைத்தாலும் சரி, அந்த கட்சி பாஜகவோடு கரைந்து விடும், இல்லை கரைக்கப்பட்டு விடுவார்கள்ங்கிறதான் யதார்த்தம். இப்போ அந்த அம்மையார் இருக்கிற வரைக்கும் என்ன நடந்துச்சு? தமிழ்நாட்டில் பாஜகவோடு எந்த விதமான ஒட்டுமுறை உறவும் கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு முன்னணியில் இருந்துச்சு. 2014 அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, மோடியா இல்லை அந்த லேடியா ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு தமிழ்நாட்டில் 37 இடங்களில் தனித்து நின்று ஜெயிச்சு போடுறாங்க. இந்தியா முழுவதுமே அன்றைக்கி மோடி விளையாடிக்குது. அதெல்லாம் மீறி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஜெயிச்சாங்க. அதற்கு பிறகு அதிமுக மேலே அப்பயே ஒரு கண்ணு விழுந்துருச்சு அவங்களுக்கு. இது தமிழ்நாட்டில் இந்த கட்சி மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ஒற்றை முகம்ங்கிறதுல ஒரு சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டிங்கிறதுல வலுவாக இருக்குது. முதல்ல இதை காலி விடணுன்றது அவங்களுக்கு ஒரு அப்பயே பிளான். 2014 போட்ட பிளானை 2016 எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி மறைவுக்கு பிறகு மொத்தமாக கட்சியை கையில் கொண்டு வந்துட்டாங்க. அது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த 4 ஆண்டுகளுமே அது ஏறக்குறைய அது பிஜேபியினுடைய ஆட்சி தான். அதற்கு பிறகு 2021 சேர்ந்தே தான் நின்றாங்க. பெருசாக வெற்றி பெற முடியல. 2024 தனித்தையாக நின்று பார்ப்போம் அப்படின்னு அந்த சில வாக்குகளை, இஸ்லாமிய வாக்குகள், தலித்து வாக்குகளை வாங்குறதுக்காக தனிச்சு நிற்கிறாங்க. அதுவும் கை கொடுக்கல. இப்போ இருக்கிறதுக்கு முதலுக்கு மோசமாக போயிருமே அப்படிங்கிறதுக்காக தான் திருப்பி 26 தேர்தலில் ஒன்றிணைந்து நிற்கலாம் அப்படின்னு இவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. இதுக்கிடையில் என்ன பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமி, விஜயோடு ஒரு கூட்டணி போட்டு நம்ம ஒரு வலிமையான தலைவராக தமிழ்நாட்டில் உருவாகணும்னு ஆசைப்படுறாரு. 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தார், எதிர்கட்சி தலைவராக இருக்கார், கட்சி முழுவதுமாக கையில் வந்துருச்சு, தமக்கு ஒரு லீடர்ஷிப்பை உண்டு பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு கூட்டணிக்கு முயற்சி பண்ணுறாரு. விஜயும் அவரும் ஏற்கனவே வீடியோ காலில் சந்திச்சிருக்கிறாங்க. அப்போ நேரடியாக ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு துணை முதலமைச்சர், 2 அமைச்சர்கள், 40 சீட்டு அப்படிங்கிறதெல்லாம் ஆல்மோஸ்ட் பேசி முடிஞ்ச பிறகு தான் இது எப்படியோ மேலே எடுத்துகிட்டு போயிடுச்சு. நானே 2-3 வீடியோவில் பேசினேன். டிவிகே ஐடிஎம்கே அலையன்ஸ் கன்ஃபார்ம்டு அப்படின்னு பேசி அதெல்லாம் கூட பெருசாக போச்சு. அதுக்கு நிறையா அதை பற்றி பேசினாங்க. அந்த நிலைமை தெரிஞ்ச பிறகு தான் டெல்லியிலேருந்து வர்றார் அமித்ஷா. என்ன பண்ணுறாருன்னா, நம்ம தான் ஆல்ரெடி அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், நீங்கள் எப்படி அக்ரிமெண்ட்டை மீறி போகலாம், உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி அவர் பழுக்கு டைம் எடுத்துகிட்டு வந்து அதிமுக பாஜக கூட்டணியை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி. இப்போ இந்தியா கூட்டணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அகில இந்திய அளவுக்கு இந்தியா கூட்டணி யார் தலைமைனா காங்கிரஸ் கட்சி. தமிழ்நாட்டில் யார்? திமுக தான் இந்தியா கூட்டணி தலைமை. ஆனால் நீங்கள் அதிமுக தலைமையாளர் இருக்கணும். அன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி தான் பேசியிருக்கணும், நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர போகிறோம், அதனால் என்னென்னா நாங்கள் பிஜேபிக்கு இத்தனை சீட் கொடுக்க போகிறோம்னு இவர் தான் பேசியிருப்பார். ஆனால் நடந்தது தலைகீழாக மாதிரி அவர் எதுவுமே பேசாமல் இவர் தான் பேசியிருப்பார். நீ வண்டியில் ஏறு, நீ ஏறு, கையெழுத்தை போட்டு போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெருக்கடியை கொடுத்து கூட்டு வந்திருக்காங்க. இப்போ மகாராஷ்டிராவில் பண்ண அதே வேலையை தான் தமிழ்நாட்டில் பண்ண போகிறாங்க. மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிண்டேவை காமிச்சு ஓட்டை வாங்கிட்டு ஆட்சி ஆரம்பித்தா பாஜக ஆட்சி. அப்போ தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பு இருக்குது, எதிர்கட்சியாக இருக்குது, பல முறை ஆண்ட கட்சி, ரெட்டலை, எம்ஜிஆர், ஜெயலலிதாங்கிற ஒரு பிம்பம்லாம் இருக்குது. ஒன்றும் அதை காமிச்சு ஓட்டை வாங்கிட்டு பாஜக ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய பிளானு. அது சில நேரங்களில் வாய்ந்தவரை சொல்லிடுறாங்க பொது இடங்கள். அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டு போனார். இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையில் ஆட்சி
அப்படின்றதான் எனக்கு சொன்னார். எடப்பாடி அதை பிரித்து பேசினார். வடிவேல் ஒரு படத்தில் காமெடி வரக்குள்ள தங்கப்பதக்கம் தங்கப்பா தக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆட்சி அப்படிங்கிறது அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக. உலகத்தை தெரிஞ்ச விஷயம், பாஜக எடப்பாடியை மிரட்டி தான் இந்த கூட்டணியை பண்ணி வச்சது. ஆனால் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் இன்னொரு வார்த்தையை முன்வைக்கிறாங்க, இது ப்ரெஷர்னால் வந்த கூட்டம் இல்லை, ப்ரெஷர்னால் வந்த கூட்டம் அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. ஒரு வார்த்தை விளையாட்டில் பண்ணுறாங்க. இது அழுத்தத்தினால் வந்த கூட்டணி இல்லை, சந்தோஷ ப்ரெஷரால் வந்த கூட்டணி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. டெய்லி அவங்க தான் இப்போ கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நேற்று அதை சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. அதை வச்சு பூரா அதை வந்து டோல்ல ஓடிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா, தாமரையின் மீது இரட்டை இலையின் மீது தாமரை மலரும். அப்போ என்ன அர்த்தம், எங்களுடைய ஆட்சி தான் அப்படின்னு மறைமுகமாக உள்ள இருக்கிறத சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அதிமுக மீது நம்பிக்கையை இழந்து விட்டார்கள் அப்படிங்கிறது உண்மைதான். ஏன்னா ஜெயலலிதா அந்த அம்மையார் இருந்த வரைக்கும் அதிமுக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியாக இருந்து ஆளும் கட்சியாகவும் இருந்தது. மாறி மாறி இருந்தாங்க. திமுக அதிமுகங்கிறது ஒரு வலுவான கட்டமைப்பு உள்ள கட்சிகள் தமிழ்நாட்டில். இந்த வச்சு 5 வருஷம் இருக்கும், அந்த கட்சி 5 வருஷம் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி மறைவுக்கு பிறகு அங்கே ஒரு வலுவான ஒரு தலைவர் இல்லை, ஆளுமை மிக்க தலைவர் இல்லை. இப்போ நீங்கள் இந்தியா கூட்டணியில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை. இப்போ அதிமுக தான் தொகுதிகளை பிரித்து கொடுக்கணும். அப்போ அங்கேயும் உங்களுடைய ஆளுமை போயிடுச்சு. அப்போ ரெண்டாவது நீங்கள் அந்த கூட்டணியில் வெளியே வந்தீங்கல்ல, சேர்ந்ததுக்கு உண்டான காரணத்தை சொல்லிருக்கணுமா இல்லையா? இந்த கம்பெனியா நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது, அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணிக்கிறது, பொதுமக்கள் தொண்டர்கள் கேட்க மாட்டாங்களா? ஏன் அதிமுகவில் பிஜேபி கூட கூட்டணியில் போனீங்க, ஏன் பிஜேபி கூட்டணி வெளியே வந்தீங்க? குறைந்தபட்ச அந்த அரசியல் கூட இவர்களுக்கு செய்ய தெரியலை, செய்ய பயப்படுறாங்கன்றதான் பெரிய வேதனையாக. இப்போ 99 வாஜ்பாய் தலைமையிலான பாஜகவிற்கு திமுக ஆதரவு கொடுக்கும். ஆனால் திமுக என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே ஒரு அரசியல் பண்ணுறாங்க. குறைந்தபட்ச செயல் திட்டம், காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடுறோம், சிஏ போன்ற விஷயங்கள், மற்ற விஷயங்கள்லாம் கொண்டு வர 10 திட்டங்கள். இதுக்கு வந்து நீங்கள் உங்களோட அரசாங்கம் வந்து கொண்டு வரக்கூடாது, கொண்டு வந்தாலும் நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு அன்றைக்கி வந்து கூட்டணியில் திமுக இருந்துச்சு. குறைந்தபட்சம் அந்த அரசியல் கூட உங்களுக்கு பண்ண தெரியலையே. போன வாரம் வரைக்கும் அந்த கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே வாரத்துக்குள்ளே டக்குன்னு தலைகளாக மாதிரி அந்த கூட்டணிக்கு போனதுக்கு உண்டான காரணத்தை சொல்ல. இப்போ தமிழ்நாட்டில் அவர்களுடைய தலைமையில் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் அவருடைய திட்டம். அந்த திட்டத்தை வந்து இன்றைக்கி தமிழிசை சவுந்தரராஜன் மைண்ட் வாய்ஸ்னு ஓப்பன் வாய்ஸில் பேசியிருக்கிறாங்க. அவ்வளோதான். இல்லை, அதிமுகவை சேர்ந்த மூத்தவர்கள்னு சொல்கிற பொன்னையனாக இருக்கட்டும், ஜெயக்குமார் இருக்கட்டும், பாஜகவை ஒரு எதிர்ப்பாளையாக தான் முன்னின்று பேசினாங்க. இன்றைக்கி கூட்டணி அமைச்ச பிறகு வேறுமான கருத்துக்களை பார்க்குறாங்க. உதாரணமாக இன்று பொன்னையன் ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாரு, திமுக பயத்தில் ஆடிடுச்சு, பாஜகவுக்கும் அதிமுக கூட்டணி அவங்க கனவுல நினச்சி பார்க்கல, இது கூட்டணி அமைஞ்ச உடனே அவங்களோட உதறல் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பொன்னையன் குறிப்பிடுறாரு. அதே போல் திரு ஜெயக்குமார் அவர்களும் இன்றைக்கு இவங்கெல்லாம் பேசுறது திமுக சாதாரணமாக பேசலை, பயத்தினோட உச்சகட்டத்தில் பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை முன்வைக்கிறாங்க. இந்த சுடுகாட்டுக்குள்ளே நடந்து போகிற பயந்துரான்னு சொல்லிட்டே போனால் பயப்பட மாட்டான்னு ஒரு பழமொழி இருக்குது பார்த்தீங்களா? இவங்களுடைய கதை அது மாதிரி தான் இருக்குது. தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி என்றைக்கு உறுதியாச்சோ அன்னைக்கு அதனுடைய கதை முடிஞ்சு போச்சு, எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. நீங்கள் வந்து முழுவதுமாக சரண்டர் ஆகிட்டீங்க. இப்போ அவர்களுக்கு பேசுறதுக்கு வேறு அரசியல் கிடையாது, பேசுறதுக்கு வார்த்தை கிடையாது. இல்லை, அவர் ஜெயக்குமார் அவர்கள் நான் ஜெயிக்கிற கட்சி, நான் ஜெயிக்கிற இடம் பாஜகவில் தான் என் தோல்வியே போச்சு அப்படின்னு ரொம்ப ஆதங்கத்தெல்லாம் பேசினார். அதெல்லாம் மறந்துட்டு பேசுகிறாரா என்னன்னு தெரியல. இல்லை, வேறு வழி கிடையாது. இப்போ இன்றைக்கி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் எப்பயுமே இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்கு பிறகு அதிமுகவுக்குள்ள ஒரு 2-3 விதமான மனநிலையில் உள்ள ஆட்கள் இருக்காங்க. ஒரு மனநிலையில் உள்ள ஆட்கள் யார் அப்படின்னா, அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய மொழி பிரச்சனையோ, உயர்கல்வி பிரச்சனையோ, தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஃபண்டோ, மாநில உரிமைகளோ, மாநில திட்டங்களோ இதை பற்றி கவலையே கிடையாது. அவர்களுக்கு எதிர்ப்பு வந்து திமுக எதிர்ப்பு தான். எம்ஜிஆருக்கு எதிரான கட்சி கலைஞர் கட்சி, அந்த கட்சி ஆட்சி இருக்கக்கூடாது, அதுக்கு நம்ம யார் கூட வேணாலும் போவோம். அவருடைய பார்வை முழுவதும் அப்படி தான் இருக்கும். அவர்கள் அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி இருக்காங்க அதிமுக. இன்னொரு கேட்டகரி என்ன பண்ணுறாங்கன்னா, அதிமுக பிஜேபி நம்ம கடுமையாக எதிர்த்துட்டோம், இனி பிஜேபியோட நம்ம போய் களத்துக்கு போனோம்னா யார் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பமான மனநிலையில் ஒரு குரூப் இருக்காங்க. இன்னொரு கேட்டகரி இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதியாகிடுச்சு, இனி நம்ம நேரடியாக களத்துக்கு போக முடியாது, ஆனால் நமக்கு வேற ஒரு ஆப்ஷனாக நம்ம திமுகவுக்கு போக முடியாது, இந்த அரசியல் ரீதியான பயணம் வேணும் அப்படின்னு ஒதுங்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணிக்கு பிறகு இத்தனை கேட்டகரி இருக்குது பாஜகவில். அதில் ஒரு கேட்டகரி தான் வந்து எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி வெளியில் கொடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. அவர் வழியில் ஏதாவது பிஜேபி நம்மளை காப்பாற்றிடும், ஏதாவது நம்மளை பிஜேபி கை சேர்த்துரும், திமுக இருந்த ஆட்சி எப்படி நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு அல்ப ஆசையில் தான் அதிமுக அவனுடைய தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்க. உங்களுக்கு சேர்த்து தான் அவங்க ஆப்பு வைக்க போகிறாங்கிறது தெரியல.
உங்கள்கிட்ட இருக்க கட்சியை கைப்பற்ற தான் அந்த தேர்தலை நடத்த போகிறாங்க. தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை வெற்றி தோல்வி எப்படி வந்தாலுமே அதிமுக இருக்காது. ஒருவேளை தேர்தல் 2026 தேர்தலில் திமுக ஜெயிச்சாலும் சரி, திமுக தோத்தாலும் அதிமுக இருக்காது. ஜெயிச்சாப்புல அவங்க அதிமுக கொண்டு வந்து ஆட்சி தேர்தலில் உட்கார வச்சுருவாங்களா பாஜக? அதுக்கு அது வேலை பண்ணிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படியோ கால் பதிக்கணும், தமிழ்நாட்டில் எப்படியோ ஆட்சி அமைக்கணும், தாமரை இங்கே மலர வைக்கணும், அது நாங்கள் வந்து எந்த தண்ணியை ஊற்றினாலும் வளர வைப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய பிளான். அப்போ ஜெயித்தாலும் தோற்றாலும் அதிமுகவுக்கு இந்த தேர்தல் 26 தேர்தல் ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தேர்தல். அதிமுக ஒரு எதிர்க்கட்சியாக தமிழகத்தில் 4 வருடம் செயல்படாமல் தான் இருந்தது. எடப்பாடியும் திமுகவை எதிர்த்து எந்த குரலும் இதுவரை பேசினதில்லை. ஆனால் கூட்டணி அமைச்ச உடனே, அதாவது பாஜகவுடன் கூட்டணி அமைச்ச உடனே திமுகவின் எதிர்கருத்தெல்லாம் முன்வைக்கிறாரு. அப்போ தான் வருது KN நேரு ஆகட்டும், மற்ற மந்திரிகள் பாலாஜி அது போன்ற மந்திரிகள் மீது புகார்களை அப்போ தான் சொல்கிறாரு. அவருக்கு ஒரு பின்னாடி ஒரு பக்கபலம் சப்போர்ட் வந்தவங்க தான் இது மாதிரி கருத்துக்களை முன்வைக்கிறாரா? இல்லை, இவர்கள்லாம் ஆரம்பத்திலேருந்தே யாரையாவது ஒரு பக்கம் அண்டிங்க இருந்து தான் வளர்ந்துருக்காங்க. தாயின் அரவணைப்பில் வளர்ந்தவர்கள் இப்போ டாடியின் அரவணைப்பில் இருக்கிறாங்க. புரிஞ்சுது அவங்களுக்கு? இவர் தன்னிச்சையாக இவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரோ ஆளுமை மிக்க தலைவர்களோ இவர்கள் கிடையாது. யாராவது ஒருத்தவர்கள் அண்டியே தான் அவங்க வந்து வாழ்ந்து பழகியவர்கள். அதனால் அம்மாவினுடைய தயவில் இருந்தாங்க. இப்போ ஐயாவினுடைய தயவில் இருப்பதனால கொஞ்சம் தைரியமாக பேசுகிறாங்க, அவ்வளோதான். இவருடைய அரசியல் பெருசாக அவர்கள் அரசியலை பற்றி விளக்கமாக பேச வேண்டிய அவசியம், சிம்பிள் மேட்டர். இது வரைக்கும் அம்மாவினுடைய தயவு இருந்தாலும் இப்போ ஐயாவினுடைய தயவு இருக்காங்க, அவ்வளோதான். திமுக மட்டும் எடப்பாடி அவர்கள் சார்பில் ஒட்டுமொத்த தமிழக ஊடகங்களையும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். போங்கய்யா, நீங்கள்லாம் 2 முனையாக தான் பேசுகிறீங்க, அதிமுக களத்திலே காணோம் அப்படின்ற ஒரு பார்வையை முன் வச்சு பேசுகிறாரு. பாஜக திமுக எங்கே அதிமுக? யாராவது ஒரு பேச்சாளரை இதுவரை அதிமுக எந்த சேனலில் ஊடகத்தில் பார்க்க முடியுதா அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தி, யார் செஞ்ச தவறு, யார் செஞ்ச பிழை, ஏன் நீங்கள் விட்டீங்க? சரியான எதிர்க்கட்சி செயல்பட்டீங்களா? மத்திய அரசாக இருக்கட்டும் சரி, மாநில அரசாக இருக்கட்டும் சரி, நீங்கள் ரெண்டையும் எதிர்த்து ஏதாவது பெரிய அளவில் தமிழ்நாடு ஸ்தம்பிக்க போகிற அளவுக்கு ஏதாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்களா? போராட்டம் நடத்துறீங்க. எதை வலுவாக நோக்கியிருக்கீங்க? 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தாங்க, அது நீங்கள் தானே ஓட்டு போட்டீங்க. இப்போ கொண்டு வந்த வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு நீங்கள் வந்து வேறு வழி இல்லாமல் ஓட்டு போட்டிருக்கீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்துக்கு நீங்கள் ஆதரித்து போட்டிருக்கீங்க. உங்களுடைய நிலைப்பாடுலேயே இரட்டை நிலைப்பாடாக இருக்கே. இப்போ நீங்கள் மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து ஒரு மிகப்பெரிய அளவு போராட்டம் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு ஸ்தம்பிச்சு போயிருக்க அளவு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கீங்க, இல்லைன்னு சொல்லல. ஒரு பெரிய அளவில் கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இல்லையே. அப்போ அவங்க பார்க்குற வேலையை அதிமுக பிஜேபி நாங்கள் தான் அப்படிங்கிறத, நாங்கள் தான் தமிழ்நாட்டில் எதிர்கட்சிங்கிற மாதிரி அவங்க டிக்ளேர் பண்ணிக்கிறத தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இல்லை, இப்போ இடத்தை கை நழுவியது யார்? இந்த இடத்த விட்டு கொடுத்தது யார்? தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய இடத்தை விட்டு கொடுத்தது யார்? நீங்கள் தானே விட்டு கொடுத்தீங்க. ஏன் அந்த இடத்த நீங்கள் அந்த ஸ்பேஸை ஏன் கொடுத்தீங்க? அந்த இடத்த ஏன் நீங்கள் கொடுத்தீங்க? தவறு உங்கள் மேலே தானே. தைரியமாக அதிமுகவும் சரி, பிஜேபியும் திமுகவும் சரி, பிஜேபியும் சரி கடுமையாக எதிர்த்து நீங்கள் அரசியல் பண்ணியிருக்கணுமா இல்லையா? ஏன் பண்ணல? அப்போ அந்த இடத்த நீங்கள் கை நழுவி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து அதிமுக திமுக பிஜேபிங்கிற மாதிரி போகுதுன்னா உண்மையில் வருத்தமான விஷயம்தான், வேதனைக்குரிய விஷயம்தான். ஆனால் அதை நீங்கள் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கிறதானா? இல்லை, அதிமுகவில் யாரும் ஸ்போக்ஸ் பர்சன் இல்லையோ? ஊடகத்துக்கு முன்னாடி அதிமுக பற்றி பேசுறதுக்கான ஸ்போக்ஸ் பர்சன் இல்லையோ? இன்றைய அளவும் இன்றைக்கு கூட பாஜக தான் பேசுகிறாங்க அதிமுக பற்றி. திமுகவில் நிறைய பேச்சாளர்கள், நல்ல பேச்சாளராக இருக்காங்க. வைகை செல்வன் போன்றவர்கள்லாம் மிகப்பெரிய ஒரு நபர், நல்ல நாகரிகமாக பேசக்கூடிய பேச்சாளர். கல்யாண சுந்தரம் போன்ற நிறைய இருக்கிறாங்க, நிறைய பேச்சாளர்கள்லாம் இருக்கிறாங்க. இவர் ஏதோ அவங்களுக்கு ஒரு சோர்வில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சோர்வில் இருக்காங்க. ஊடகங்கள் அவங்க சைடில் 2-3 ஊடகம் இருக்குது, அதெல்லாம் பேசலாம். பட் கவனத்தை ஈர்க்க மாதிரியான போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணலையே. அதனால தானே அவர்கள் வந்து இன்றைக்கி ஊடக வெளிச்சம் வருதுனால ஒரு பிரமாண்டமான ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடத்திருந்தால் அவங்களுக்கு ஊடக வெளிச்சம் வந்திருக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே அந்த மாதிரியான அரசியல் தளத்தை விட்டு வெளியே வந்திருக்கீங்களே, அதுதானே இப்போ பெரிய வேதனையாக இருக்குது. பார்ப்போம் தோழர். அதிமுக திமுக 2026 யார் வெற்றி பெறுவாங்க? பாஜக ஆட்சியாள போதா இல்லை திமுக ஆட்சியாள போதா? அதிமுக வேடிக்கை பார்க்க போதா? நேரம் பதில் சொல்லணும். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.